முருகனின் தீவிர பக்தர்களாக இருந்தால் அந்த யமனுக்கே சவால் விடலாம். இத நான் சொல்லலைங்க. அருணகிரிநாதரே சொல்லியிருக்கிறார் கந்தர் அலங்காரத்தில். முருகன் கையில் இருக்கும் வாள் யமனுக்கு சவால் விடுவது போன்ற பாடல். தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞானச் சுடர் வடிவால் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கை கெட்டவே. பாடலின் பொருள். அந்தகா அந்தகா என்றால் இங்கு யமன் என்று பொருள். யமனே, உன்னுடைய கதாயுதமும் முத்தலை சூலமும் உன் கையிலிருந்து பொடிபட்டு சிந்த உன்னை மோதி வழி இழந்து வருந்துமாறு துண்டித்து உன்னை வீழ்த்துவேன். திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள வேற்படையுடைய திருமுருகப் பெருமானுக்கு அடிமையாகிய அடியேனுடைய விரோதமில்லாத ஞானமாகிய ஒளி பொருந்தியதும் கூர்மையானதுமாகிய வாளாயுதத்தை பார்த்தாயடா. எனது கைக்கு எட்டுகின்ற அளவில் சிறிதும் நீ வந்து பாரா என சவால் விடுகிறார்.